வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து பிப்ரவரி 19ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி இருக்கிற டிஸ்கஷன் இருக்கும். ஸோ நேற்று வந்து மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது, ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு மார்க்கெட்டில் எந்த டைரக்ஷனில் நம்ம மூவ்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டேட்டாஸான கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டாலேருந்து இன்றைக்கி நமக்கு கேப் அப் கேப் டவுனுக்கான எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நமக்கு பார்ப்போம். அண்ட் நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது நமக்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டோட ஒரு சைக்காலஜி நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நமக்கு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ஆக்ஷனையும் தாண்டி மார்க்கெட்டோட டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்கும், எந்த பக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டாஸான எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட பொசிஷன்ஸ் வந்து நேத்தோட நிலைமையில ஃபியூச்சர் இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் எப்படி இருந்துச்சு, கேஷ் மார்க்கெட்டில் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஸோ இந்த எல்லா டேட்டாஸையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம வந்து எந்தெந்த டேட்டாஸை ஃபாலோ பண்ணும், மார்க்கெட் எந்த டைரக்ஷனுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை கடைசியாக பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட். அப்போ இந்த கேஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோடது 17ஆம் தேதியை கம்பேர் பண்ணும்போது 18ஆம் தேதி கேஷ் மார்க்கெட்டில் அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 நாள் தொடர்ந்து, அதாவது 17ஆம் தேதி பிப்ரவரியும் 18ஆம் தேதி பிப்ரவரியும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸும் பாசிட்டிவ் ஹோல்டிங்ஸில் இருக்காங்க, டிஐஐஸும் பாசிட்டிவ் ஹோல்டிங்ஸில் இருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், எப்போ எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் வந்து பாசிட்டிவ் ஹோல்டிங்ஸில் இருக்காங்களோ அதுக்கு அடுத்த நாள் வந்து மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அண்ட் ரொம்ப சில நாட்களில் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் நமக்கு வந்து பிப்ரவரி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் ரெண்டு பேருமே புல்லிஷாக இருந்திருக்காங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு, ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் ரெண்டு பேரும் பியரிஷாக இருந்திருக்காங்க. மார்க்கெட் அங்கேருந்து ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட். ஸோ யூஸ்வலாக எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் எப்போ எல்லாம் வந்து புல்லிஷாக இருக்காங்களோ அப்போ வந்து நமக்கு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவான ரியாக்ஷன் தான் கொடுக்கும். பியரிஷாக இருந்தாங்கன்னா பியரிஷ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு கொடுக்கும். அப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் பார்க்கும்போது தொடர்ந்து 2 நாளாக பிப்ரவரி 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் பாசிட்டிவ் ஹோல்டிங்ஸ் இருக்கிறனால இதே ஒரு மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட ஒரு இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது நம்மளோட நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுல நிஃப்டியோட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் எஃப்ஐஐஸ் வந்து நெட்டு புல்லிஷாக இருக்காங்க. அதாவது கால் ஆப்ஷன்ஸ் பையர்ஸாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் ஆகவும் புட் ஆப்ஷன் பையர்ஸ் ஆகவும் இருந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு இந்த கால் ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் எல்லாம் விட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா கூட நார்மலாக இந்த இடத்துல பார்த்தா போதும். 18ஆம் தேதி பிப்ரவரி நமக்கு வந்து எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு புல்லிஷாக இருக்காங்க. எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு விட்டுரும். அதே மாதிரி ப்ரோஸ் பார்த்தீங்கன்னாலுமே நமக்கு வந்து பார்க்கும்போது மார்க்கெட்டில் நெட்டு புல்லிஷாக இருக்காங்க. அப்போது எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரோஸ் வந்து ரெண்டு பேருமே நெட்டு புல்லிஷாக இருக்காங்க. ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போகுதுன்னு. இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த சார்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் புரியும். இந்த இடத்துல பார்த்தா தெரியும். ஸோ ஒரு சைடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரீன் பார் வந்து மேலே இருந்துச்சுன்னா கால்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி கிரீன் பார் வந்து கீழே இருந்துச்சுன்னா கால்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்த டைரக்ஷனில் போகணும்னு. வேணும்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டோ இல்லைனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கனாவோ உங்களுக்கு இந்த பார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதோட ஃபைனல் கன்க்ளூஷன் தான் மேலே வந்து நெட்டு புல்லிஷா இல்லைனா நெட்டு பியரிஷாங்கிறது காமிக்கும். அப்போது எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் அவங்க வந்து புல்லிஷாக இருக்காங்க. அதே மாதிரி கேஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாலும் புல்லிஷாக இருக்காங்க. அண்ட் இது வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புல்லிஷாக இருக்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஎஸ் மார்க்கெட். அப்போ யூஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு மார்க்கெட் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸில் தான் இன்னையோட யூஎஸ் மார்க்கெட் தொடங்குச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் அண்ட் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸில் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ ஓப்பனிங் ப்ரைஸ் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ். அண்ட் இன்னைக்கு வந்து கால் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். இது S&P 500ல மட்டும் கிடையாது, நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் நடந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ். ஓப்பனிங் ப்ரைஸ் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ S&P 500ம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவ். அப்போது நமக்கு வந்து கிளியராக இந்த டேட்டாஸும் என்ன சொல்லுது, மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டால நம்ம ரொம்ப சிம்பிள் அனாலிசிஸ் எப்போ பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டியோட கரண்ட் பொசிஷன் என்ன? ஓகே. கரண்ட் பொசிஷன் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டி இங்க இருக்கு. நமக்கு நேத்து 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இருந்த கிஃப்ட் நிஃப்டியோட கரண்ட் பொசிஷன் என்ன? அப்படிங்கிறத நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் நேத்து ஏறக்குறைய இந்த பிரைஸ்ல இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஒரு கேப் அப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியான கேப் அப்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரு 30 பாயிண்ட் அப்படிங்கும்போது நமக்கு பெருசா வந்து நிஃப்டில ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகாது கேப் அப். ஸோ அப்படிங்கிறனால இந்த 30 பாயிண்ட் கேப் அப் வந்து கடைசி நமக்கு வந்து 9:15ஓட கேண்டில்லயோ 9:20ஓட கேண்டில்லயோ கூட இந்த 30 பாயிண்ட்ட ஈஸியா கவர் ஆயிரும். ஸோ அப்படிங்கிறனால ஒரு கேப் அப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்கேஸ் அப்படி நடந்தாலும் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் மேக்ஸிமம் நமக்கு வந்து கேப் அப் நடக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப ரெக்கார்ட் பண்ணும்போது மணி நமக்கு ஏறக்குறைய 7:30. இன்னும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆறதுக்கு. அப்போ அதுக்கு நடுவுல ஸ்ட்ராங்கா ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் போச்சுன்னா, கேப் அப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே சமயம் ஸ்ட்ராங்கா ஒரு நெகட்டிவ் சைடு போயிருச்சுன்னா, கேப் டவுன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதனால தான் நமக்கு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கான மூவ்மெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து கிரிட்டிக்கல். ஸோ அப்படிங்கிறனால நீங்க கண்டிப்பா கேப் அப்ப நீங்க யூஸ் பண்ற ஆளோ, இல்ல கேப் டவுன் யூஸ் பண்ற ஆளாகவோ இருந்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டிய 9:00 ரெஃபர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ 9:00 பொசிஷன் எந்த இடத்துல இருக்கு? ப்ரீவியஸ் டே க்ளோஸ் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரான கேப் அப் அண்ட் கேப் டவுன் தெரியறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி, யுஎஸ் மார்க்கெட் அது மட்டும் இல்லாம டிஐஐஸ், எஃப்ஐஐஸோட பொசிஷன்ஸ் இதெல்லாம் சேர்த்து வச்சு நமக்கு பார்க்கும்போது, மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஸோ இத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஸ்ட்ராங்கான ஒரு அப்வர்ட் ட்ரெண்டிங் சேனல்ஸ் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிராயிங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி வந்து நமக்கு போன வெள்ளிக்கிழமை வந்த கேப் டவுன அப்படியே மார்க்கெட் வந்து இப்ப கவர் பண்ணிருச்சு. ஸோ அப்படிங்கிறனால இங்கிருந்து மார்க்கெட் இந்த பிரைஸ் வரைக்கும் போலாம். ஸோ இந்த ஏரியாவ கவர் ஆயிடுச்சுன்னா, அடுத்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த பிரைஸ் வரைக்கும் விச் இஸ் லைக் 26,000 அண்ட் இந்த 26,000 பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலயுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் வந்து 26,000ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படிங்கிறனால அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருந்தாலும் 26,000ல பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டைம்ஸ் நம்ம வந்து ஒரு ஒரு 26,000க்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ வரைஞ்சிருக்கோம். ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி வந்து ஒரு 26,000 வரைக்கும் டச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே சமயம் நமக்கு வந்து சென்செக்ஸ பொறுத்தளவு இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் நமக்கு இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனான 84,500 வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆறதுக்காக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. இன்னையோட மார்க்கெட் வந்து சென்செக்ஸ்க்கு எக்ஸ்பைரிங்கிறனால. அண்ட் இதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி இருக்கு. பேங்க் நிஃப்டி நமக்கு இந்த போன வெள்ளிக்கிழமை அண்ட் அதுக்கு முந்தின வாரம் இருந்த ஒரு ஹையஸ்ட் ஜோன பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஈஸியா கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்வர்ட் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு போச்சுன்னா, இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டிலோட வாலடைலிட்டி இருக்கு பாருங்க. இது வரைக்கும் மார்க்கெட் போகும். ஸோ அப்படிங்கிறனால 61,800 வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட்ஸ் குடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால 3 இண்டெக்ஸஸுமே ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் தான். அண்ட் பேங்க் நிஃப்டியோட குரோத் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அண்ட் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன ரெசிஸ்டன்ஸ் தான் 26,000ம் சென்செக்ஸ பொறுத்தளவு 84,500ம் தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் தெரியலன்னா, ரொம்ப சிம்பிளா சார்ட்ட பாருங்க. இப்ப இருக்கிற பொசிஷனுக்கு இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால மினிமம் இந்த வரைக்கும் இந்த ஒரு பிரைஸையாவது டெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் இன்னைக்கு இருக்கு. ஸோ இதான் நமக்கு ஒரு ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு சென்செக்ஸ்ல ட்ரேட் பண்றவங்க கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா கேரி ஓவர் பண்ண முடியாது. நேத்தே பார்த்தீங்கன்னா 2 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சாரி 2 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீடியோல. என்ன அப்படின்னா, ஒரு ஆள் வந்து நான் கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு ஆள் வந்து புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. நான் அதிலயுமே ரிப்ளை பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அப்ப எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நேக்கடான பொசிஷன் எடுக்காதீங்க. அதாவது ஒரு சிங்கிள் டைரக்ஷன்ல பொசிஷன் எடுக்காம, ஆப்போசிட் லெக்கும் எடுத்து வச்சீங்கன்னா தான், நமக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம மார்க்கெட்ல வந்து சர்வே பண்ண முடியும். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.